இதுதான், இது மட்டும்தான். பனையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். பழைய ஓய்வூதிய திட்டம் இதை நடைமுறைப்படுத்துறதுல தமிழ்நாட்டில் என்ன சிக்கல் இருக்கு? ஏன் இப்போ அரசாங்கம் அதில் முனைப்பு காட்டலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசு ஊழியர்களால் நாங்கள் பணிக்கு வந்துட்டோம், நிரந்தரமான பணி, எங்களை ஒன்றும் செய்ய இயலாது அப்படின்ற ஒரு கருத்து என்பது கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த கருத்து இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை ஒரே கையெழுத்தில் நாங்கள் எடுக்க முடியும் அப்படின்றது அந்த அம்மா பண்ணாங்க. 1,76,000 பேரை டிஸ்மிஸ் பண்ணாங்க. 2022 மே 7 மனிதவள மேலாண்மைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம். அப்போதைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்லிட்டாங்க, இதை செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க. அதற்கு பிறகு ஏதாவது நகர்வு இருக்கிறதா? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழு இருந்தவர் வாய்ப்பில்லை என்ற பட்சத்தில் ஏன் தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு தான் எங்களுடைய கேள்வி. நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் நேரடியாக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கி வந்தாங்க. இந்த கோரிக்கைகள் சம்பந்தமாக பேசினாங்க, வாழ்த்தி பேசினாங்க, எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போய் ஒரு மண்டபத்தில் அழைச்சாங்க. அந்த மண்டபத்திலும் பேசியிருக்காரு அவர். ஆட்சிக்கு வந்தாலும் உறுதி கொடுத்துருக்காங்க. அவருக்கு கோரிக்கை தெரியாது அப்படின்னு 3 பேரும் அமைச்சர் சொல்லும்போது எப்படி சரியா இருக்கும்? ஏன்னா கோரிக்கை அவங்களுக்கு தெரியும். திரும்ப திரும்ப ஒரு மிரட்டலாவே சொல்றீங்களா? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இவர்களுடைய வாக்குகள் முக்கியம், ஒரு அரசாங்கம் அமைவதற்கு இவங்களுடைய வாக்குகளும் முக்கியமானது தான் அப்படிங்கிறத இப்ப 2026 சட்டப்பேரவை தேர்தல் வருது. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 2003ஆம் ஆண்டு பழைய ஓய்வூதிய திட்டம் முடிவுக்கு வந்தது. அரசு ஊழியர்களுக்கு பிரச்சனை ஆரம்பமானது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அரசும் வாக்குறுதி கொடுக்குறாங்க அதற்கு பிறகு, ஆனால் நிறைவேற்ற முடியலை. அப்போது மேற்கு வங்காளம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏன் நிறைவேற்ற முடியவில்லை? எங்கே சிக்கல் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு தேர்தல்லையும் ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்கிறது யார் அப்படின்னா அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தான். அவங்களுடைய வாக்குகள் எப்படி 2026 போக போகிறது, அவங்க இப்போ அதிருப்தியில் இருக்காங்களா, திருப்தியில் இருக்காங்களா போன்ற பல கேள்விகள் இருக்குது. இதை பற்றி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்துடைய முன்னாள் மாநில பொருளாளர் திரு எம் வெங்கடேசன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? திருப்தியா இருக்கீங்களா? அரசு ஊழியர்கள் சங்கத்திலேருந்து வர்றீங்க நீங்க, அப்ப அரசு ஊழியர்கள்லாம் திருப்தியா இருக்கீங்களா? இல்லை, இந்த அரசாங்கத்தில் திருப்தி இல்லை அப்படின்றதுனால தான் நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த அரசாங்கத்திட்ட எங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து கொண்டு சென்றிருக்கிறோம். சரி, இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் இதை ஏன் நடைமுறைப்படுத்தலை அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நீங்கள் தொடர்ச்சியாக அந்த கோரிக்கைகளை வைக்கிறீங்க. தமிழ்நாடு அரசு ஏன் நடைமுறைப்படுத்தலை? என்ன பிரச்சனை இருக்குது? ஏன்னா 2021 வாக்குறுதி கொடுத்தாலும் 2022 மே 7 மனிதவள மேலாண்மைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம். அப்போதைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்லிட்டாங்க, இதை செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க. அதற்கு பிறகு ஏதாவது நகர்வு இருக்கிறதா? இல்லை, அவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது நீங்கள் சொன்ன அந்த 7ஆம் தேதி மே மாதம் அவர் பேசினார். சட்டமன்றத்தில் பேசும்பொழுது இனிமேல் இது நடைமுறைப்படுத்தவே இயலாது அப்படின்னு சொல்லிட்டார். நடைமுறைப்படுத்த இயலாது அப்படின்னு சொன்னால், ஏன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி பிப்ரவரி 21 வெளியிடும் பொழுது தேர்தல் அந்த அறிக்கையை தயார் செய்த குழுவில் இருந்தவர் அவர். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருந்தவர். அப்போது அந்த தேர்தல் அறிக்கையில் இது செயல்படுத்த இயலாது என்று ஏன்னு சொன்னால், நிதி இருக்கா இல்லையா அப்படின்றது அவங்க மூத்த அரசியல்வாதிகள். ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர்கள், மீண்டும் ஆட்சிக்கு வர இருக்கிறவர்கள். பிப்ரவரி 21 தேர்தல் அறிக்கையை தயார் செய்து மக்கள் முன்பே வைக்கிறார்கள். அப்போ அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக இதெல்லாம் நிறைவேற்ற முடியும். ஏன்னு சொன்னால், இந்த அரசாங்கம் நாங்கள் சொன்னதை தான் செய்வோம், செய்வதை தான் சொல்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம். அப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழு இருந்தவர்
வாய்ப்பில்லை என்ற பட்சத்தில் ஏன் தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு தான் எங்களுடைய கேள்வி. சரி, இப்போ பார்த்தோன்னா ஒவ்வொரு காலகட்டத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய காலம், அதற்கு முன்பு கலைஞர் அவர்களுடைய காலம், இப்போ அரசு ஊழியர்களுடைய பங்கு என்னவா இருந்தது, இவங்களுடைய கோரிக்கைகளை அவங்கெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? அதாவது பொதுவாக 1/4/2003 செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக ரத்து செய்துவிட்டு புதிய ஓய்வு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதாவது நாங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால் பங்களிப்பு ஓய்வூதியம் என்று சொல்லுவோம். இதை இந்த புதிய ஓய்வு திட்டத்தை ஏன்னு சொன்னால் ஊழியர்கள் பங்களிப்பு செலுத்துகிறார்கள். பழைய ஓய்வு திட்டம் சொன்னால் பயனளிப்பு ஓய்வூதியம், ஊழியர்களுக்கான பயனளிப்பு. அதுவே தெரியும் பயன் வந்து பெறுவது, இது பயன் இல்லாதது அப்படின்றது உங்களுக்கு வந்து விளங்கும் மக்களுக்கு. அப்போது 1/4/2003 இந்த இதை வந்து அமுல்படுத்தும் பொழுது இந்த பென்ஷன் சம்பந்தமாக பல விஷயங்களை வந்து அவங்க வந்து அதாவது இதுவே அதாவது கம்யூட்டேஷன் ஒன்று சொல்லுவோம். நம்ம ரிட்டையர் ஆகும்போது கம்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கம்யூட்டேஷனை முழுமையாக ரத்து பண்ணிட்டாங்க. பென்ஷன் மீது அந்த அம்மா வந்து கை வைத்தார்கள். கை வைக்கும்போது நாங்கள் வந்து 2003 ஒரு மிகப்பெரிய வேலை நிறுத்தத்தை நாங்கள் நடத்தினோம். இது வந்து அப்போது அந்த கம்யூட்டேஷன் அந்த வேல்யூ அதையெல்லாம் வந்து அவங்க திருப்பி கொடுத்தாங்க. ஆனால் அந்த புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்யவில்லை. தேர்தல் அந்த 2003 நடைபெற்ற அந்த வேலை நிறுத்தத்தில் கிட்டத்தட்ட எங்களுக்கு 1,76,000 பேர் வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. மொத்தமாக ஒரே கையெழுத்து. ஏன்னா பொதுவாக அரசு ஊழியர்கள் மத்தியில் அரசு ஊழியர்களாக நாங்கள் பணிக்கு வந்துட்டோம், நிரந்தரமான பணி, எங்களை ஒன்றும் செய்ய இயலாது அப்படின்ற ஒரு கருத்து என்பது கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த கருத்து வந்து இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை ஒரே கையெழுத்தில் நாங்கள் வந்து எடுக்க முடியும் அப்படின்றது அந்த அம்மா வந்து பண்ணாங்க. 1,76,000 பேரை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போச்சு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. அப்புறம் நாங்கள் போராட்டம் வந்து நடத்தின பிறகு மீண்டும் வந்து எல்லாரையுமே அதில் ஒரு 999 பேரை மட்டும் வந்து கடைசியாக வச்சு அதுக்கப்புறம் 3 நீதி அரசர்களை வந்து அப்பாயின்மெண்ட் செஞ்சு அவர்கள் மூலமாக நான் திரும்ப வந்து ஒரு 999 பேரை வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் அந்த அம்மா டிஸ்மிஸ் பண்ண அந்த அம்மா 2003 2004 ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் வந்து 0 தான் கொடுத்தாங்க. அவங்க ஒரு தொகுதி கூட அவங்களுக்கு வந்து கொடுக்கல. அதே மாதிரி 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மக்களும் நாங்களும் சேர்ந்து அந்த அம்மா ஆட்சியை டிஸ்மிஸ் செஞ்சாங்க. ஏன்னு சொன்னால், ஏன் இந்த கேள்விக்கு நான் இந்த பதிலை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி வந்து ஆட்சி அமைக்கிறதுன்னு சொன்னால் முக்கிய பங்கு வகித்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில் அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு கூட ஆட்சியாளர்களுக்கும் தெரியும், கடந்த ஆட்சியாளர்களுக்கும் தெரியும். அப்போது அந்த 2003 நடைபெற்ற அந்த போராட்டம் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கியது. அதற்கு பின்பு வந்து நம்ம வந்து திரும்பவும் வந்து இன்றைக்கு ஆளுகின்ற முதலமைச்சருடைய தந்தையார் வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். அவர்களும் தேர்தல் அவங்க வந்து நாங்கள் 2003 இந்த போராட்டம் நடத்தும் பொழுது மயிலாப்பூர் மாங்கோலையில் நடைபெற்ற அந்த போராட்டம் நடக்கும்பொழுது ஒரு மீட்டிங் நடத்தணும், ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும். அந்த பொதுக்கூட்டத்தில் கலைஞரே வந்து பேசினார், நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடையாயிருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அவரும் திரும்ப வந்து ஆட்சிக்கு வந்து நாங்களும் அந்த 5 வருஷ காலத்தில் வந்து நாங்களும் வந்து கோரிக்கை வைத்தோம். கோரிக்கை வந்து மவுண்ட் ரோட்டில் வந்து நாங்கள் இதே புதிய தலைமைச் செயலகம் வந்து அவர் தான் வந்து அப்போ அந்த சமயத்தில் பண்ணாங்க. அப்போ வரும்போது காவல்துறை வைத்து எங்களை தடியடி நடத்தியது அந்த அரசாங்கம். அதற்கு பின்பு அந்த அரசாங்கமும் வந்து போயிட்டு மீண்டும் ஜெயலலிதா வந்தாங்க. அதாவது என்ன விஷயம் சொன்னால், அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அரசு இருக்குன்னு சொன்னால், ஏன்னா அரசியலில் வந்து அரசு ஊழியர்கள் பங்கேற்கவில்லை என்று சொன்னாலும் தேர்தல் மற்ற விஷயங்கள், ஏன்னா அரசு ஊழியருடைய குடும்பங்கள் இருக்குது. அரசு ஊழியர் குடும்பம் இப்போ 12 லட்சம் பேர் வந்து அரசு ஊழியர் இருக்காங்கன்னு சொன்னால் 12 லட்சம் பேர் மட்டும் கிடையாது, 12 லட்சம் குடும்பங்கள். அப்போ 12 லட்சங்களுடைய குடும்பத்தினுடைய வாக்குகளும் வந்து அது நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருக்கும். ஏன்னு சொன்னால், கடந்த தேர்தல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இப்போ 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 17-18 உறுப்பினர்கள் வந்து வெறும் 1000-1500 ஓட்டில் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க.
அப்போது இந்த மாதிரி வந்து ஒரு நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய அரசு ஆசிரியருடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா கடந்த காலங்களில் வந்து இந்த சிபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இந்த புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் இந்த கோரிக்கை தொடர்பாக கிட்டத்தட்ட 2003 நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சரி, இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து பரிந்துரைப்பதற்காக 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஜெயலலிதாவால் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது இல்லையா, சாந்தா ஷீலா நாயர் குழு அப்படிங்கிறது. அவங்க அறிக்கையை கொடுக்கல இல்லையா, அவங்க எந்த அறிக்கை கொடுக்கல. அதுக்கு பிறகுதான் டி.எஸ். ஸ்ரீதர் வந்தாங்க. அதற்கு பிறகு டி.எஸ். ஸ்ரீதர் அவர்களுடைய தலைமையில இருக்க அந்த அறிக்கையும் கொடுத்தாங்க. அப்போ அதுல ஒரு கிளாரிஃபிகேஷன், சாந்தா ஷீலா நாயர் தலைமையில் வந்து அமைக்கப்பட்ட அந்த குழுவிற்கு வந்து டேர்ம்ஸ் ஆஃப் எப்போ ஒரு குழு அமைக்குதுன்னு சொன்னால் ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க கவர்மெண்ட், அந்த அரசாணையிலேயே வரும். அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை எப்படி அமுல்படுத்துவது என்று டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் வந்து சாந்தா ஷீலா நாயர் கமிட்டிக்கு கொடுத்துருந்தாங்க. இதே நீங்கள் சொல்கிற மாதிரி டி.எஸ். ஸ்ரீதர் ஐஏஎஸ் அவர் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழுவிற்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேயே இந்த புதிய ஓய்வு திட்டத்தை எப்படி மேம்படுத்துவது அப்படின்னு வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஓய்வூதிய திட்டத்தை பத்தி அமல்படுத்துவதற்காக இல்லை, அமல்படுத்துவதற்கு அமைக்கப்பட்ட குழுவாக அதை நாங்கள் பார்க்கல. ஆனால் அவரும் அறிக்கையை வந்து கொடுத்துருக்காரு. அவர் என்ன அறிக்கை கொடுத்தாரு என்ன சொன்னால், ஒரு அறிக்கை ஒரு குழு அமைக்கப்படுகிறதுன்னு சொன்னால், இப்போ கூட கேரளாவில் வந்து அந்த இஷ்யூ நடந்தது, நீதியரசர் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க, அந்த ஏமா கமிட்டி அமைச்சாங்க. அப்போ ஏமா கமிட்டி ரிப்போர்ட் வந்து கொடுத்தாங்க. ஏமா கமிட்டி ரிப்போர்ட்டை அந்த கேரள அரசு வந்து வெளியிட்டிருக்கு. அதில் தான் இப்போ வந்து டிபேட் போயிட்டுருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு குழு வந்து என்னென்ன அறிக்கை கொடுத்தாங்கன்றதை வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து பொது வழியில் வெளியிடணும். வெளியிட்டாங்க சொன்னால் அப்போ தான் தெரியும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களா, என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றது தெரியும், மக்களுக்கும் தெரியும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த அறிக்கையை வெளியிட வேண்டும். அது எங்களுக்கு வந்து பழைய அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிடலை. சரி, எல்லார்கிட்டையுமே நாங்கள் பேசியிருக்கோம். திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்கள் மட்டும் கிடையாது, அதுக்கு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 2016 வந்து அந்த கமிட்டி வந்து போடும் பொழுது 10/2/2016 ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து எங்களுடைய மாநில தலைவராக இருந்தாங்க தமிழ்ச்செல்வி அவர்கள் வந்து அந்த பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா ஒரு 3 அமைச்சரை விட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஓபிஎஸ் அன்னைக்கு நிதியமைச்சராக இருந்தக்கூடிய ஓபிஎஸ்ஸோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினோம். 9ஆம் தேதி இரவு 9:30 மணி வரைக்கும் நடந்தது செக்ரட்டரியேட்டில். இரவு மறுநாள் வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அங்கே அவங்க எதையுமே ஏற்றுக்கல. அவங்க நாங்கள் முதலமைச்சருடைய இது கொண்டு போகிறோம், அது வரைக்கும் நீங்கள் போராட்டத்தை நடத்தாதீங்கன்னு சொன்னாங்க. போராட்டத்தை வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன நாங்கள் வந்து போராட்டம் 10ஆம் தேதியில் ஆரம்பித்தோம். அது காலவரையற்ற வேலை நிறுத்தம் 12/2 வந்து என்னாச்சுன்னு சொன்னால் காத்திருப்பு போராட்டமாக நாங்கள் மாற்றணும். எல்லா அனைத்து மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரக வளாகத்துக்குள்ளேயே அங்கேயே தங்கி அங்கேயே உணவு சமைத்து, இப்போ இங்கே கூட சேப்பாக்கத்தில் சென்னையில் சேப்பாக்கத்தில் வந்து அங்கேயே நாங்கள் உணவு தயாரித்து அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து படுத்துட்டு இருந்தோம். நாங்கள் காத்திருப்பு போராட்டமாக நடத்தினோம். 19/2 தான் நீங்கள் சொன்ன அந்த வந்து இந்த கமிட்டி வந்து சாந்தா ஷீலா தலைமையில் கமிட்டி அமைக்கணும்னு சொல்லி ஒரு 11 அறிவிப்புகளை வந்து முதலமைச்சர் சட்டமன்றத்தில் வந்து அறிவித்தாங்க. சட்டமன்றமே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வந்து ஜெயலலிதா அவர்கள் அப்போ அந்த போராட்டம் வந்து அது வந்து ஏன்னா 2016 தேர்தலும் நடந்தது. அந்த தேர்தலில் ஒருவேளை அந்த அனௌன்ஸ் பண்ண அந்த 11 அனௌன்ஸ்மெண்ட்டு தான் வந்து மீண்டும் அவங்களை வந்து முதலமைச்சராக 2016 அமர்த்தியதோன்னு கூட எங்களுக்கு, ஏன்னா மக்களும் அதே மாதிரி ஒரு நம்பிக்கையோடு அந்த அரசாங்கத்தை பார்த்தாங்க. அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு அந்த அம்மா வந்து இறந்துட்டாங்க. 2016 இறந்துட்டாங்க. இப்போ எடப்பாடியார்கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து சிஎம்மாக இருக்கும்பொழுது நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தியிருக்கோம். அப்போ வலியுறுத்திய போது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்களே தவிர அந்த ஸ்ரீதர் தலைமையிலான அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்த பிறகு கூட அவங்க வெளியிடாமல் அதை வந்து செய்யலை. இப்போவும் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் 2021 வந்து வந்தபொழுது நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ பழைய ஓய்வூதிய திட்டம் இதை நடைமுறைப்படுத்துறதுல தமிழ்நாட்டில் என்ன சிக்கல் இருக்குது? ஏன் இப்போ வந்து அரசாங்கம் அதில் வந்து முனைப்பு காட்டலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இது அவங்க இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த மனதோடு அவங்க அணுகலை அப்படின்னு தான். இதில் வந்து எந்த விதமான வந்து சிக்கலும் கிடையாதுன்னு நாங்கள் பார்க்குறோம். இல்லை, நிதி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதும் தொடர்ச்சியாக அரசு தரப்புலேருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது.
அதுலேயும் இன்னொரு விஷயமே என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வருமானத்தில் பெரும் பங்கு அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாகவே கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வெளியில் வைக்கப்படுது. அப்போ பழைய ஓய்வூதிய திட்டம் இன்னும் நிதி சுமையை ஏற்படுத்துமோன்னு அவங்க தள்ளி போடுறாங்களா? இல்லை, நாங்கள் இது நிதி சுமையை மேலும் ஏற்படுத்தாது அப்படின்றத நாங்கள் சொன்னேன். இப்போ இந்த நீங்கள் சொன்ன சாந்தாஷியலான கமிட்டி அவங்ககிட்ட ஒரு 14 பக்க அறிக்கையை நாங்கள் அந்த கமிட்டிக்கிட்டே கொடுத்துருக்குறோம். இந்த புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை நீங்கள் அமுல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நிதி இழப்பு என்பது அரசாங்கத்திற்கு கிடையாது என்றதை நாங்கள் டெக்னிக்கலாக நாங்கள் கொடுத்துருக்கோம். நாங்கள் ஏன்னு சொன்னால், அதே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். நாங்கள் நீங்கள் சொன்ன அந்த 7ஆம் தேதி அந்த அறிக்கையிலே சொன்னார், ஒவ்வொருத்தருடைய இந்த சிபிஎஸ்சில் இருக்கக்கூடிய, அதாவது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் 2003 அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கணக்கில் நாங்கள் இதை வச்சுருக்கிறோம். அவங்க கட்டின பணத்தை, ஏன்னா 10% பிடிக்கிறாங்க. 10% என்பது ஒரு இப்போ ஒருத்தர் வராரு வேலைக்கு வராருன்னு சொன்னால், அவர் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இளநிலை உதவியாளர் வராருன்னு சொன்னால் ஒரு 26,000 ரூபாய் 25,000 ரூபாய் அவர் இனிஷியலாக வாங்குவார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 2,600 ரூபா அவங்க பிடிப்பாங்க. அதுக்கு கூடுதலாக 2,600 ரூபா அரசாங்கம் போடணும். இதுதான் அந்த சட்டத்தினுடைய இது. அந்த 2,600 ரூபா அந்த அமௌண்ட்டை நாங்கள் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் வெங்கடேசன், நான் ஒரு வங்கியில் ஒரு அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண பிறகு என்னுடைய எவ்வளோ காசு இதில் காசு இருக்கோ அந்த பணத்திற்கு செக்கோ அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது இதை போட்டு செக்கு போட்டு கொடுத்தேன்னு சொன்னால் பணம் எனக்கு வரணும் இல்லை. அத மாதிரி இப்போ இதே அதாவது உங்க அக்கவுண்ட்ல இருக்குன்னா உங்க கைக்கு அந்த பணம் வரணும், எடுக்கிற மாதிரி இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதான் இருக்கக்கூடிய. நாங்க என்ன சொல்றோம்னா, ஆனா அப்ப அவங்க சொல்ற நாங்க சொல்றோம், சிபிஎஸ்ல இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு எங்க அக்கவுண்ட்ல பணமே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நாங்க ரிட்டையர்ட் ஆகணும்னு சொன்னா, நாங்க ஓய்வு பெற்ற பிறகு சிபிஎஸ்ல பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் அல்ல ஆசிரியர்கள் ஓய்வு பெறும் பொழுது எங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் என்ற சமூக பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னு சொன்னால், இந்த மொத்தமாக ஒரு 15 லட்சமோ 20 லட்சமோ கையில் கொடுத்து அனுப்புகிறாங்கன்னு சொன்னால், சிபிஎஸ்சில் மகனோ மகளோ எல்லாருமே அப்பா அம்மாவை கவனிச்சிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏராளமான பேர் இந்த சிபிஎஸ் திட்டத்தில் பணி பண்ணவங்க இன்றைக்கி 100 நாள் திட்டத்தில் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆசிரியர்கள் ரிட்டையர்ட் ஆகி ஆசிரியர்கள் 100 நாள் திட்டத்தில் வேலை செய்கிறாங்க. ஏன்னா இந்த பணத்தை மொத்தமாக அவங்க வாங்கிட்டு வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. இந்த ஓய்வூதியம் என்பது அவர்களுடைய உயிருக்கும் அவர்கள் வாழக்கூடிய காலத்திற்கும் இது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா ஓய்வூதியம் 1917 உலகத்தில் அறிமுகப்படுத்தும் பொழுது அவருடைய பாதுகாப்புக்காக தான் ரஷ்ய அரசாங்கம் தான் முதல்ல ஓய்வூதியத்தை அனௌன்ஸ் பண்ணிச்சு. அப்போ அவங்களுடைய பாதுகாப்பு அவங்களுடைய ஓய்வு பெற்ற பிறகு அவர் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றத ஒரு சமூக பாதுகாப்பு இந்த ஓய்வூதிய திட்டம் என்பது. அதே சமயம் உங்க அக்கவுண்ட்ல அந்த பணம் இருக்குன்னு அமைச்சர்கள் சொன்னாங்கல்ல, அது அரசாங்கத்துக்கு உதவியா இருக்கா? அது அக்கவுண்ட்ல இருக்கு, கடைசியா நீங்க பணி ஓய்வு வரும்போது உங்களுக்கு வரும் அப்படிங்கிறாரு. அதுல உறுதியா சொல்றாங்க. இடைப்பட்ட காலத்துல அந்த பணம் அந்த அக்கவுண்ட்லயே அப்படியே இருக்குதா, அல்லது அது அரசாங்கத்துக்கு அதை ரொட்டேஷன்ல பயன்படுத்துறாங்களா? இல்லை, நாங்கள் இது சம்பந்தமா சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம்னு சொல்லி ஒன்று நம்ம வச்சுட்ருக்கோம். அந்த சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் சார்பாக ஒரு கையெழுத்து இயக்கம் நாங்கள் நடத்தணும். கையெழுத்து இயக்கம் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி எடுத்துகிட்டு போய், அப்போ கிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் நிதித்துறை செயலாளராக இருந்தார்கள். அவர்களிடம் சந்தித்து நான் தான் நேராக போய் அந்த சங்கத்தின் நிர்வாகிகளோடு போய் சேர்ந்து பார்த்தோம். பார்க்கும்போது நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம். இப்போ நீங்கள் இந்த கேள்வி என்னையும் கேட்டீர்கள். நாங்கள் ஃபைனான்ஸ் செக்ரட்டரிகிட்ட அதை கேட்டோம், இந்த பணம் எங்கே இருக்குது சார், எங்களுக்கு இதுவாக இருக்குது எல்லாமே. ஏன்னு சொன்னால், அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அதிமுக கவர்மெண்ட் இருக்கும்போது இது பப்ளிக் அக்கௌண்ட்ஸில் வச்சுருக்கோன்னு சொன்னாங்க. அப்போ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், இப்போது ஏடிஎம்கே பீரியடில் மாடு கொடுத்தாங்க, தாலி தங்கம் கொடுத்தாங்க, அப்புறம் டிவி கொடுத்தாங்க, அப்புறம் அந்த மாதிரி இலவச திட்டங்களுக்கு தான் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ்லேருந்து மடைமாற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை மாதிரி இல்லை, நாங்கள் ஒரு 16,000 கோடியோ 17,000 கோடி ரூபாவோ நாங்கள் எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எங்களுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தா ஒரு 62,000 கோடி ரூபாய் அக்குமுலேட் ஆகிருக்கு. 2003 பிடித்தம் செய்யப்பட்ட தொகை என்பது
62,000 கோடி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு 30,000 கோடி 35,000 எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அரசாங்கம். எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உங்கள் பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது ஆனால் இல்லை, அந்த பணம் வந்து எல்ஐசியில் வந்து ஒரு பாதி பணம் வந்து போட்டுருக்கதா சொல்கிறாங்க. அது கூட நமக்கு என்ன கிடைச்ச தகவல்னு சொன்னால் வந்து எல்ஐசி வந்து இப்போ நம்ம எல்ஐசியில் வந்து ஒரு பாலிசி எடுக்கிறோம், அக்கௌண்ட் கட்டணும் அது லோன் எடுக்கலாம் நம்ம. அதை மாதிரி அரசாங்கம் ஊழியருடைய பணத்தை எடுத்து போய் கட்டிட்டு அதிலிருந்து கடன் வாங்கி மற்ற திட்டங்களுக்கு பயன்படுத்துவதாக ஒரு செய்தி என்பது நமக்கு வந்து இருக்குது. அப்போது இதை மாதிரி வந்து அப்போ பணம் வந்து எங்களுடைய பணம் வந்து இல்லை அப்படின்றது தான் வந்து இல்லை, மற்ற திட்டங்களுக்கு பயன்படுத்துறாங்க. உண்மையில உங்களுக்கான ஒரு பயனா அது அமையலைங்கிறது நாங்கள் என்ன சொல்கிறோன்னு சொன்னால், நாங்கள் சாந்தா ஸ்ரீலங்கா கமிட்டிக்கு அந்த அறிக்கையும் கொடுத்தோம். எங்களுடைய இப்போ வந்து எங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் பிடிக்கிறீங்க, இதை மக்கள் திட்டங்களுக்கு பயன்படுத்துங்க, எங்களுக்கு ஒன்றும் எந்த விதமான இதுவும் கிடையாது. நாங்கள் ஓய்வு பெறும்பொழுது எங்களுடைய பணத்தை வந்து கிராஜுவேட், அதை பணிக்கொடைன்னு சொல்லுவோம், அந்த கிராஜுவேட்டியாக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. நாங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தில் 50% வந்து எங்களுக்கு வந்து ஓய்வூதியமாக தருவாங்க. அந்த தொகையை மட்டும் எங்களுக்கு வந்து கொடுங்க. இப்போ வந்து புதுசாக இப்போ வேலைக்கு சேர்றாங்க. இப்போ 2024 ஒருத்தர் வந்து வேலைக்கு சேர்றாரு, புதிய பென்ஷன் திட்டம் தான் எது வராரு. அவர் ரிட்டையர் ஆகணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு 30-35 வருஷம் ஆகும். அப்போ 35 வருஷத்துக்கு பிறகு தான் வந்து இந்த செலவு. எங்களை பொறுத்து நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு ஏன் வந்து இவங்க செலவு வந்து நிதி இல்லை, அதனால பழைய பென்ஷன் ஸ்கீமை வந்து நாங்கள் வந்து அமுல்படுத்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து, ஏன்னா அந்த 7ஆம் தேதி நடைபெற்ற அந்த இதிலே சட்டமன்றத்தில் வந்து மாண்புமிகு முன்னாள் நிதித்துறை அமைச்சர் வந்து பீட்டர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் புதிய பென்ஷன் திட்டத்தை வந்து அமுல்படுத்தினா ஒரு ஊழியருக்கு 50,000 ரூபா செலவாகுது, பழைய பென்ஷன் திட்டத்தை அவர்களுக்கு அமுல்படுத்தினா 2 லட்சம் ரூபாய் செலவாகுதுன்னு சொல்லியிருந்தார். நாங்கள் அது கூட எடுத்து அறிக்கை விட்டோம். எப்படி வந்து அதை சொல்கிறீங்க, இப்போ வந்து எந்த விதமான நிதி செலவும் கிடையாது, அவர் ஏதோ ஒரு கணக்கு பண்ணி சொல்கிறாரு. அவர் நிறைய வந்து மேலை நாட்டு வங்கிகள்லாம் பணி செஞ்சுட்டு வந்துருக்கிறார் அவர். அதில் ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறார், அந்த கணக்கு எங்களுக்கும் புரியல. அதை ஓப்பனாக வந்து வெள்ளை அறிக்கையாக நீங்கள் வந்து வெளியிடுங்க அப்படின்னு கூட நாங்கள் கேட்டோம். நாங்கள் சங்கத்திலேருந்து நிறைய அதுக்கு வந்து அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. 7ஆம் தேதி அவர் சொல்லிட்டார். இப்போ இருக்கக்கூடிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்றாரு, அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. மத்திய அரசாங்கத்தில் ரங்கநாதன் தலைமையில் ஒரு கமிட்டி வந்து போட்டாங்க இந்த பென்ஷன் சம்மந்தமாக. அதாவது அவங்களும் வந்து அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க சொன்னால், அவங்க வந்து இங்கே வந்து கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமு இந்தியா லெவலில் வந்து அது வந்து நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். அது நிறைய பேர் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா என்பிஎஸ்ன்னு சொல்லுவோம், அது நோ பென்ஷன் ஸ்கீம் தான் சொல்லுவோம் நாங்கள் வந்து என்பிஎஸ் அப்படின்னு சொன்னால். அப்போ என்பிஎஸ் வந்து அமுல்படுத்துறதுக்கு வந்து அதை மேம்படுத்துவதற்கு நான் சொன்னல, அந்த ஸ்ரீதருக்கு வந்து எப்படி தமிழக அரசு வந்து ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்களோ, அதே மாதிரி ரங்கநாதன் கமிட்டிக்கும் வந்து அது மாதிரி தான் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் மேம்படுத்துவதற்கு கொடுத்துருக்குறாங்க. அவரும் கமிட்டி அறிக்கை கொடுத்து தான் வந்து போன ஒரு 20 நாளைக்கு முன்னாடி மத்திய வந்து அமைச்சரவை குழு வந்து இந்த யுனைடெட் பென்ஷன் ஸ்கீமு அமுல்படுத்துறதுக்கான ஒரு ஏற்பாடு வந்து ஜிஓ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் சொன்னார், ரங்கநாதன் கமிட்டி வந்து நாங்கள் அந்த பரிந்துரை சொல்கிறாங்க, அதை நாங்கள் வந்த பிறகு நாங்கள் வந்து பழைய பென்ஷன் ஸ்கீமை பற்றி நாங்கள் வந்து யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நாங்கள் உடனே ரியாக்ட் பண்ணி நாங்கள் சொன்னோம், ரங்கநாதன் கமிட்டி அறிக்கைக்கும் தமிழ்நாட்டினுடைய சிபிஎஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னு சொன்னால், பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கிறது. அதில் வந்து ஓய்வூதிய ஒழுங்காற்று ஆணையம் சொல்லி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓய்வூதிய ஒழுங்காற்று ஆணையத்தில் கூட ஒரு மாநில அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது போட்டிருக்கணும். புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அவங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கான அந்த 10% பிடிக்கக்கூடிய தொகையை கூடுதலாக 10% தொகையை அரசாங்கம் மாநில அரசாங்கம் போட்டு அந்த முழுமையான தொகையை அந்த ஒழுங்காற்று ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த எந்த விஷயத்தையுமே தமிழக அரசு செய்யவே இல்லை. இல்லை, இந்த எம்ஓயு போடுறது, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்குமானது. மத்திய அரசு இந்த ஒழுங்காற்று ஆணையத்துக்கு. அப்ப இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாநில அரசுக்கும் ஒழுங்காற்று ஆணையத்துக்கும் இடைப்பட்டது. இது எப்போயிலேருந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படக்கூடிய இந்த ஸ்கீம் வந்து எப்போ உருவானது? இல்லை, இந்த 1/1/2004 தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. சரி, அப்போயிலேருந்தே நம்ம தமிழ்நாடு, அப்போ இருந்த ஆட்சி காலம் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தவங்க யாரும் போடவே இல்லை, எந்த அரசாங்கமும் போடலை. சரி, போட்டா என்ன லாபம், போடாதனால என்ன நஷ்டம் நமக்கு? இல்லை, நான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடலை, அந்த பணம் கட்டலைன்றது வந்து எங்களுக்கு ஃபேவர் தான் எங்களுக்கு. ஏன்னு சொன்னால், இப்போ வந்து பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவதற்கு அந்த ஒழுங்காற்று ஆணையத்திடம் அனுமதியும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார், அந்த இப்போ ராஜஸ்தான் கவர்மெண்ட்டு
சத்தீஸ்கர் கவர்மெண்ட்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் ஒரு விஷயத்த சொன்னார். அவங்கெல்லாம் வந்து திரும்பவும் வந்து அதை திருப்பி கொடுங்க, அந்த காசை கொடுங்கன்னு சொல்லி அந்த ஒழுங்காற்று ஆணையத்தின்னு கேட்குறாங்க, அவங்க தரமாட்டேன்றாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருந்தார். நாங்கள் உடனே சொன்னோம், அந்த கவலை கூட உங்களுக்கு இந்த தமிழக அரசுக்கு தேவையில்லை. ஏன்னா பணம் முழுக்க உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் வந்து அதை வந்து மக்கள் நல திட்டங்களுக்கு பயன்படுத்துகிறீங்க. மக்கள் நலத்துக்கு பயன்படுத்துங்க, எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனும் கிடையாது. மக்கள் நலத்துக்கு பயன்படுத்துங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கை. ராஜஸ்தான், மேற்கு வங்காளம், பஞ்சாப் இங்கெல்லாம் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இல்லை, மேற்கு வங்காளத்தில் வந்து அவங்க முதல்ல இந்த 2004 அவங்க அமல்படுத்தலை, பண்ணல. திரிபுராலையும் அமல்படுத்தலை. அவங்க அந்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தொடர்ச்சியாக பழைய பென்ஷன் திட்டத்திலே இருக்கிறாங்க. அப்போ ராஜஸ்தான், பஞ்சாப்ல இப்போ உறுதி கொடுத்த மாதிரி அவங்க வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு மாறி இருக்காங்க. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் செய்ய முடியல அப்படின்னா என்ன வித்தியாசம், என்ன பிரச்சனை? இல்லை, அது அவங்கள தான் வந்து, அதாவது அரசாங்கம், அதாவது என்ன வந்து நாங்களும் பல செக்ரட்டரிஸு, ஃபைனான்ஸ் செக்ரட்டரிஸு, இந்த அமைக்கப்பட்ட குழுக்கள் இவங்ககிட்டலாம் நாங்கள் வந்து பேசுகிறோம். இதில் வந்து எந்த விதமான நிதி சுமையும் வந்து அரசாங்கத்திற்கு கிடையாதுன்றதான் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டோம். ஆனால் அவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்னென்னவா இருக்கு? அவங்க பதில் வந்து ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேறாங்க. நாங்கள் வந்து ஆய்வு செஞ்சிட்ருக்குறோம், ஆய்வு செஞ்சு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்கள் போன தேர்தலுக்கு முன்பாக 2024 வந்து மார்ச் மாதம் 15ஆம் தேதி அன்றைக்கி ஒரு நாள் வேலை நிறுத்தம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 3 அமைச்சர்கள் கொண்ட குழு வந்து எங்ககிட்ட கூப்பிட்டாங்க. நாங்களும் போயிருந்தோம். அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாக அந்த ஒரு கூட்டமைப்பு ஒன்று வச்சுருக்கோம். அந்த கூட்டமைப்பு சார்பாக பேசணும். மாண்புமிகு ஏவா வேலு அமைச்சர் அவர்கள், அப்புறம் மாண்புமிகு முத்துசாமி அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அன்பில் மகேஷ் அவர்கள் 3 பேரும் வந்து பேசினாங்க. எல்லா கோரிக்கையும் நாங்கள் வந்து சொன்னோம். எல்லா கோரிக்கையும் நாங்கள் அவங்களுக்கு வந்து சொன்னோம். ஒவ்வொரு கோரிக்கை தொடர்பாகவும் வந்து பேசணும். அதுக்குள்ளே அன்பில் மகேஷ் அவர்கள் கூட எங்கள் மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி அவர்கிட்ட வந்து சொன்னாங்க, மேடம் நீங்கள் பேசுனதுல தான் நாங்கள் வந்து முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோம், வந்து என்ன வந்து நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி விரிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எழுந்து போகும்போது சொல்லிட்டு போனார். அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இந்த கோரிக்கை நியாயம் இல்லை அப்படின்ற மறுக்கலை, இந்த கோரிக்கையை செய்ய இயலாது அப்படின்னு சொல்லலை. நாங்கள் இந்த கோரிக்கையை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம், முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று முதலமைச்சரிடம் பதில் பெற்று நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எங்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், இன்றைக்கு ஆளுகின்ற தமிழகத்தின் முதலமைச்சர் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது நாங்கள் நடத்திய போராட்டத்தில், இப்போ உதாரணமாக இங்கே நம்ம சேப்பாக்கத்தில் வந்து உண்ணாவிரதம், அந்த உண்ணாவிரதம் நானும் வந்து இருந்தேன். நேரடியாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கி வந்தாங்க. வந்து இந்த கோரிக்கைகள் சம்பந்தமாக வந்து பேசினாங்க, வாழ்த்தி பேசினாங்க. எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போய் வந்து ஒரு மண்டபத்தில் அழைச்சாங்க. அந்த மண்டபத்திலே வந்து பேசியிருக்காரு அவர். எதிர்க்கட்சி அப்போ ஆதரவு, எதிர்க்கட்சி தலைவரா இருக்கப்போ ஆதரவு கொடுத்து நாங்க செயல்படுத்துவேன், ஆட்சிக்கு வந்தாலும் உறுதி கொடுத்துருக்காங்க. அவருக்கு கோரிக்கை தெரியாது அப்படின்னு 3 பேரும் அமைச்சர் சொல்லும்போது எப்படி வந்து சரியா இருக்கும்? ஏன்னா கோரிக்கை வந்து அவங்களுக்கு தெரியும். கோரிக்கை தெரிந்ததுனால தான் வந்து தேர்தல் அறிக்கையிலேயே வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணி அதை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அரசு ஊழியர்களுடைய வாக்குகள், அரசு ஊழியர்களுடைய அந்த வேலைகள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்று ஆட்சியாளர்களுக்கு தெரியும். 4.5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கு இப்போ இந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுடைய பணியிடங்கள்ல. இது நிரப்பப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இதுக்கான கோரிக்கை இருக்குதா? என்ன சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு நெருக்கடி இதனால எப்படி இருக்கு பணி செய்கிறவங்களுக்கு? அதாவது வந்து 4.5 லட்சம் பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது. அரசாங்கத்துறையில் வந்து ஒரு 4.5 லட்சம் குடும்பங்களுக்கு வாழ்வு அளிக்கக்கூடிய விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா அரசாங்கம் தான் வந்து ஒரு முன்மாதிரி வந்து முதலாளி. அரசாங்கம் தான் ஒரு முன்மாதிரி முதலாளி. ஏன்னா நம்ம மாநிலத்தில் தான் வந்து 69% இடஒதுக்கீடு இருக்குது. வேறு எந்த மாநிலத்திலும் 69% இடஒதுக்கீடு கிடையாது. அப்போ வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், இந்த 4.5 லட்சம் இதிலிருந்து 4.5 லட்சம் குடும்பங்கள் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த இதில் வந்து அந்த ஏற்கனவே வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோற்றம் என்று சொல்லக்கூடிய நீதி கட்சியினுடைய வந்து ஆரம்பிக்கும் பொழுது 1920களில் வந்து ஆரம்பிக்கும் பொழுது ஒரு அறிக்கை என்பது பிடி சார் தியாகராயர் அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த அறிக்கையில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அரசாங்க பணிகளில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அரசாங்க பணிகளில்
உயர்ந்த ஜாதி மக்கள் தான் வந்து அரசாங்க பணிகளில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து அங்கே இல்லை. அதுதான் நீதி. இன்னைக்கு சமூக நீதி என்று சொல்றோம் நம்ம. இன்னைக்கு சமூக நீதி நாள் இன்னைக்கு. அப்போ இந்த சமூக நீதி வந்து எப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து நீதி கிடைக்கணும். அப்போது பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஷெட்யூல் ட்ரைப்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அரசாங்க பணி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் பெரியாரை மாலை அணிவிச்சு வந்திருக்காரு. அதுதான் பெரியார் வந்து விரும்பினார், எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும். ஏன்னா அரசாங்கம் தான் வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் வந்து வேலை கொடுக்க முடியும். ஒரு ஐடி கம்பெனியில் போய் நான் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டு எனக்கு வந்து வேலை கொடு அப்படின்னு சொன்னால் வந்து கொடுக்க மாட்டாங்க அவங்க. அப்போ அரசாங்கம் வந்து இந்த 4.5 லட்சம் பணியிடம், ஏன்னா இது வந்து ஒரு சேமநல அரசாங்கம். இதில் வந்து கணக்கு பார்க்கக்கூடாது. இவங்க வந்து நிதி இல்லை என்று சொல்கிறார்கள். பல திட்டங்களை வந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க, நிதி அடிப்படையில் தான் வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போது ஒரு அந்த குடும்பங்களை வாழ வைப்பதன் மூலமாக, அந்த மக்களை கைத்தூக்கி விடுவதன் மூலமாக சமூக நீதியை வந்து பாதுகாக்க வேண்டும். ஏன்னா இது வந்து திராவிட மாடல் அரசாங்கம் என்று முதலமைச்சர் ஒவ்வொரு மேடையிலும் சொல்கிறார். அப்போ திராவிடத்திற்கு தோற்றமாக இருக்கக்கூடிய நீதி கட்சி வைத்த அந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். இப்போ எங்களுக்கு வந்து அந்த வந்து சமூக நீதி அடிப்படையில் இந்த 4.5 லட்சம் பணியிடங்களை நிரப்ப வேண்டும். ஏன்னு சொன்னால் இப்போ வந்து எதுவுமே பண்ணலைங்க. இப்போது எந்த வந்து காலி பணியிடமும் நிரப்பப்படவில்லை. ஒவ்வொரு அலுவலகத்திலையும் ஒரு ஊழியர் 4 ஊழிகள் செய்ய வேண்டிய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா காலி. இப்போ எந்த துறையை எடுத்துக்கினாலும் சரி 50% மேலே வந்து காலி பண்ணிடும். எந்த துறை எடுத்தாலும் 50%. அதனால் சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும், இந்த 4 லட்சம் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. சரி, திரும்ப வந்து ஒரு மிரட்டலாவே சொல்றீங்களா, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இவர்களுடைய வாக்குகள் முக்கியம், ஒரு அரசாங்கம் அமைவதற்கு இவங்களுடைய வாக்குகளும் முக்கியமானது தான் அப்படிங்கிறத. இப்போ 2026 சட்டப்பேரவை தேர்தல் வருது. இப்போ அரசாங்கத்துக்கு நீங்கள் என்ன ஒரு இண்டிகேஷன் கொடுக்க விரும்புகிறீங்க? இல்லை, நாங்கள் வந்து மிரட்டல்லாம் விடலைங்க. நீங்கள் வந்து என்னன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இது வந்து ஆட்சியாளர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னு சொன்ன மாதிரி 2003 செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. எங்கள் கோரிக்கை நிறைவேற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. எங்களை வந்து அதுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக வந்து 2004 2006 ரியலைஸ் பண்ணாங்க. கலைஞர் அவங்க வந்தாங்க, எங்களுடைய கோரிக்கையை கேட்டு நாங்கள் பேரணி போனோடனே எங்கள் மேலே வந்து தடியடி நடத்தினாங்க. கலைஞர் வந்து அவர்கள் ஆட்சியை இழந்தார்கள். அதாவது இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் இப்போ ஒன்றுமே தேவையில்லைங்க. நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி 2021 தேர்தல் நான் வந்து குடும்பங்களோட போல தேர்தலில் பணி செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள், காவல்துறை நண்பர்கள் இவங்க தேர்தலில் வேலை செய்கிறாங்க. இவங்க வந்து போஸ்டல் பேலட்டுன்னு போஸ்டல் ஓட்டு வந்து தபால் வாக்குகள் போடுறாங்க. 2021 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழுந்த போஸ்டல் பேலட்டை ஆட்சியாளர்கள்கிட்ட இருக்குது, கணக்கு இருக்குது, பார்க்கட்டும். பாராளுமன்ற தேர்தல் இந்த வருஷம் நடந்தது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளோ தேர்தல் வாக்கு தேர்தலில் அந்த போஸ்டல் பேலட் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, ஏன்னா நாங்கள் ஒரு கணக்கு எடுத்து வச்சுருக்கோம். 2021 விழுந்த அந்த போஸ்டல் பேலட்டுக்கு சற்றேறக்குறை அதிமுக எந்த வாக்குமே வந்து மேக்ஸிமம் வந்து போகலை. இதில் வந்து 50% வந்து போயிருக்கிற மாதிரி வந்து நம்ம போஸ்டல், ஏன்னா முதல்ல எடுத்தோன்னே போஸ்டல் பேலட் தான் எண்ண ஆரம்பித்தாங்க. அதில் அதிமுக வந்து இங்கே, ஏன்னா மக்களுக்கே தெரியும், மக்கள் வந்து முதல்ல பார்க்கும்போது அதிமுக வந்து 10 தொகுதியில் முன்னணியில் இருக்குது, 5 தொகுதியில் முன்னணியில் இருக்குது, பிஜேபி வந்து 4 தொகுதியில் முன்னணியில் இருக்குது, அப்படி தான் சொல்ல. ஏன்னா போஸ்டல் பேலட் எண்ணும்போது அப்படி தான் வந்து அப்போ இதை நம்ம வச்சு பார்க்கும் பொழுது 2021க்கும் இந்த 24 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலையும் அந்த போஸ்டல் பேலட் மட்டும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்போது 3 வருட காலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊழியருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாமலே 3 வருட காலம் வந்து நகர்த்தி இருக்கு. ஆனால் 40க்கு 40 தானே வாங்கினாங்க 2024 பாராளுமன்ற தேர்தலில். அது வருங்க. நாங்கள் அது சொல்ல போஸ்டல் பேலட்டை சொல்கிறேன். நான் இப்போ வந்து நாங்கள் வந்து அது மாதிரிலாம் வந்து முடிவெடுக்கல. இன்னும் வந்து நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். போஸ்டல் பேலட்டை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அரசுடைய வாக்கு முழுமையாக வந்து எதுக்க விழுந்திருக்குன்னு சொல்ல, அந்த சொன்னல 12 லட்சம் அரசு ஊழியருடைய குடும்பங்கள்னு சொன்னல, அவங்க யாரும் வந்து போல அந்த இதில் நான் உதாரணம் அந்த போஸ்டல் பேலட்டை சொல்கிறேன். அரசுடைய மனநிலை ஓரளவு வந்து மாறி இருக்கு. இதை கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்ற நம்பிக்கையை நாங்கள்லாம் வச்சுருக்கோம். நாங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருந்தாங்க.
திராவிடம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய மேடைகளில் வந்து முதலமைச்சரான பிறகு கூட வந்து பேசும்பொழுது நான் உங்களில் ஒருவன், முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார், நான் உங்களில் ஒருவன், நான் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் வேறு யார் நிறைவேற்றுவார், உங்களுடைய கோரிக்கையை படிப்படியாக நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து அவர் வாக்கு சொல்கிறார். கண்டிப்பாக வந்து அவர் செஞ்சு தருவார் அப்படின்ற அந்த நம்பிக்கை என்பது நாங்கள் இந்த அரசின் மீது முழுமையாக வைத்திருக்கின்றோம். அதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் 2026 தேர்தல் வரைக்கும் இதே விஷயங்களை சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாமல், ஏன்னா ஏராளமான அங்கன்வாடி ஊழியர்கள் இருக்கிறார்கள், சத்துணவு ஊழியர்கள் இருக்கிறார்கள், இவரெல்லாம் காலமுறை ஊதியம் அப்படின்னு சொல்லி வந்து மதிப்பூதியம் தொகுப்பூதியத்தில் வந்து வச்சிட்ருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கையிலும் சொல்லியிருக்காரு, அங்கன்வாடி ஊழியர்கள் நாங்கள் தேர்தலுக்கு வந்தால் காலமுறை ஊதியத்திற்கு நாங்கள் மாற்றுவோம், அவர்களுக்கு வந்து நிரந்தர பணியிடமாக நாங்கள் செய்வோம், ஏதாவது சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இருக்கக்கூடிய அனைவரையுமே நாங்கள் காலமுறை ஊதியத்துக்கு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து 105 தேர்தல் அறிக்கை உங்களுக்கு தெரியும், 105 வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்காரு. அந்த 105 வாக்குறுதிகளில் இது அரசு ஊழியர்களுடைய வாக்குறுதி அப்படின்னு சொன்னால் ஒரு 11-12 வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்காரு. அதை ஒன்று கூட இது வரைக்கும் இந்த 3.5 வருட காலமாக நிறைவேற்றவில்லை என்று தான் எங்களுடைய வந்து ஆதங்கம். அதை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம். வந்து அது நிறைவேற்றாமல் நீங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலை நடத்தினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அரசு ஊழியர்களுடைய மனநிலை வந்து கண்டிப்பாக அந்த தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய விஷயம். நன்றி சார். உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய ஆதங்கத்தை கொட்டியிருக்கீங்க. கண்டிப்பாக அரசு இதை பரிசீலனை செய்யும் என்று நம்புவோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றிங்க. இதுவரை தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் முன்னாள் மாநில பொருளாளர் திரு எம் வெங்கடேசன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். இது மட்டும்தான் பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.